ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிவகுமார். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டிசி டிவி. இன்றைக்கி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ் 9 மற்றும் 10 பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பிளாட்ஃபார்ம் 9 மற்றும் 10 பணிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதியதாய் அமைக்கப்பட்டிருக்கும் பிளாட்ஃபார்ம் 9 மற்றும் 10 நாம் இப்போது காணலாம். இந்த நடைமேடை வழியாக சிறிது தூரம் பயணித்து பிளாட்ஃபார்ம் 9 மற்றும் 10ற்கான வழியை நாம் சென்றடையலாம். நடைமேடையை விட்டு இறங்கும்போதே தாம்பரம் என்ற பெயர் பலகை, அதாவது நேம் போர்டு இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. நாம் இப்போது 10வது நடைமேடையில் உள்ள புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தண்டவாளங்களை நீங்கள் காணலாம். தொண்ணூற்று 5% பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. பிளாட்ஃபார்ம் 10 பயணிகள் அமர மற்றும் காத்திருக்க நல்ல ஒரு செட்டை அமைத்திருக்கிறார்கள். அதன் கீழே சிமெண்ட் ஸ்லாப்பிலான இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் 2 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகளை கையாளும் தாம்பரம் ரயில் நிலையம் இப்போது பிளாட்ஃபார்ம் 9 மற்றும் 10 நிறுவியுள்ளது. அது மட்டுமல்லாது 11 மற்றும் 12க்கான தண்டவாள பணிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அது தனியாக சரக்கு ரயில்கள் இயக்கப்படுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் நீங்கள் பார்க்கலாம். எதிரே ப்ளூ கலரில் அங்கு ட்ரெயின் நிற்பதையும் நீங்கள் காணலாம். இப்போது தெரியக்கூடிய இந்த டவர் மாதிரி இருக்கிற பார்த்திங்கன்னா, அதாவது மேற்கு தாம்பரத்திற்கும் கிழக்கு தாம்பரத்திற்கும் மற்றும் ஒரு வழியினை அமைப்பதற்காக இந்த ஒரு வழிபாதையான அமைக்க திட்டமிட்டு ஒரே நேர்கோட்டில் கட்டப்பட்டிருக்கின்றன. அதற்கான பணிகளும் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இந்த அமைப்பு தான் மேற்கு தாம்பரத்தையும் கிழக்கு தாம்பரத்தையும் இணைக்கும் மற்றொரு வழிபாதையாக உருவாக்கப்பட உள்ளது. இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பணியானது எலக்ட்ரிக்கல் ஒர்க் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பயணிகள் ட்ரெயின் வருகைக்கு காத்திருக்க விசாலமான நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 10வது நடைமேடைக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கும் தண்டவாளங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எதிரே நிற்கக்கூடிய ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 9 நிற்கிறது. 9ற்கான பணிகள் முடித்து விடப்பட்டு அங்கே ரயில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. பயணிகள் அமர்வதற்காக ஒரு நல்ல காங்கிரீட்டிலான இருக்கைகளும் மற்றும் பயணிகள் தண்ணீர் குடிக்க தண்ணீர் குழாய்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மற்றும் ஒரு நற்செய்தி என்னவென்றால், சென்ட்ரல் மற்றும் எக்மோரில் இருந்து இயக்கப்படும் ரயில்கள் அனைத்தும், அதாவது தென் தமிழகத்திற்கு இயக்கப்படும் அனைத்து ரயில்களும் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக
ரயில்வே நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.